சூப்பரா கிடச்சிருக்குங்க. பிச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. சரிங்களா? நல்லா வெந்திருக்கு பாருங்க. மொறுமொறுன்னு நல்லா கிரிஸ்பியாட்டு சூப்பரா வெந்திருக்குங்க. பார்த்தீங்களா? நல்லா அப்படியே உடைஞ்சு போகுது பாருங்க. அருமையான சுவையில கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அப்படியே எடுத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைய அப்படி முக்கி சாப்பிட்டோம்னா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ண போறாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உடனேக்கு உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல்ல, ரெஸ்டாரண்ட்லலாம் குடுப்பாங்க பாருங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாரி. அதே மாரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ண போறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் அத விட இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது கொஞ்சம் மசாலா இல்லாம சப்புன்ட்டு இருக்கும். இது மசாலா காரச்சாரமாட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. நல்ல இந்த மாரி நீட்ட சைஸ்ல உள்ள கிழங்கு எடுத்துக்கங்க. நான் 4 கிழங்கு எடுத்து வச்சிருந்தேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணணும்னு. அப்புறம் ஒண்ணொன்னா எடுத்து யூஸ் பண்ணிட்டேங்க. 2 தான் இருக்கு. இந்த 2யும் வச்சு இன்னைக்கு பண்றேன். இதே மாரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. இப்ப இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணதுக்கு நம்ம உருளைக்கிழங்க சீவி எடுத்துக்கலாங்க. இது மாரி தோல பூரா நல்லா சீவி எடுத்துக்கணும். இந்த மாரி தோல சீவிக்கங்க. இது தண்ணீல போட்டுறணுங்க. வெளியில வச்சிருந்தா கருத்துரும். அதனால தண்ணீல போட்டுக்கங்க. உருளைக்கிழங்கு வந்து 4 கிழங்கு, 5 கிழங்கு போட்டு பண்ணுங்கங்க. அப்பதான் எல்லாத்துக்கும் காணும். காணும். இது வந்து கொஞ்சமா தான் இருக்கு. நீங்க பண்ணும்போது நெறைய பண்ணிக்கங்க. தோல சீவி எடுத்தாச்சுங்க. இத தண்ணீல போட்டுருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி கட்டிங் போர்டு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாரி ஃபர்ஸ்ட் 2ஆ கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு இந்த மாரி நீளமா கட் பண்ணிடணுங்க. இந்த மாரி கட் பண்ணிட்டு அப்புறமா இத 2ஆட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணீங்கன்னா நீளமா கிடைச்சிரும் உங்களுக்கு. இந்த மாரி இத அப்படியே தண்ணீல போட்டுறலாம். ஓரத்துல இந்த மாரி கட் பண்ணணும்னா கட் பண்ணிக்கங்க. ஷேப் ஒண்ணு போல கிடைக்கும். பருசா வேணும்னா பருசா கட் பண்ணிக்கங்க. பொடிசா வேணும்னா பொடிசா கட் பண்ணிக்கங்க. நான் மீடியமா கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு சைடுல இருக்கிறதையும் கட் பண்ணீங்கன்னா ஷேப் வந்து ஒண்ணு போல கிடைக்கும். சின்னதா இருந்ததுன்னா அப்படியே போட்டுருங்கங்க. பெருசா இருந்ததுன்னா 2ஆ கட் பண்ணிக்கங்க. ஒரு கிழங்க கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒண்ண கட் பண்ணிடலாம். ஓரத்துல இருக்கிறத இப்படி கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே நீட்ட சைஸ்ல கட் பண்ணிடணும். ரெண்டு உருளைக்கிழங்கே நமக்கு நிறைய வருதுங்க.
எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. லைட்டாக வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா வெந்துடும். அப்படியே போட்டேன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. இட்லி குக்கரில் தண்ணி வச்சாச்சுங்க. தண்ணி நல்லா ஹீட்டாகட்டும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுக்கணுங்க. ஒரு ஸ்டீமரில் இல்லைனாக்கா இந்த மாதிரி இட்லி தட்டில் இதிலலாம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. நம்ம இதில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதுங்க. ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. சட்னி வெந்துடும். உருளைக்கிழங்கு வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் ஹீட்டாகட்டும். நம்ம இட்லி குக்கரில் வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவிலே வேகணுங்க. வெந்துன்னா நல்லா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. வேகட்டும். இப்போ எதுக்கு ஒரு மசாலா எடுத்துக்கலாங்க. நம்ம போட்டு பிரட்டதுக்கு மசாலா எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவுங்க. அப்புறமா 2 ஸ்பூன் மைதா மாவு, அது இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலாங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தபடி இங்கே வரமிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாத்தூள். நம்ம கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பொடி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் கிடையாதுங்க. வாய்வு தொல்லை இருக்காது. அதனால் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. அப்புறமா ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா மஞ்சள் தூள் எல்லாமே 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். அதனால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாங்க. உருளைக்கிழங்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு கொஞ்சமாக கட்டியாக கரைச்சிக்கணுங்க. ரொம்ப தண்ணி தோடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சமாக விட்டு கரைச்சிக்கலாம். நம்ம மீன் பொரிக்கிறதுக்கெலாம் மசாலா தடவும் பாருங்கள், அந்த மாதிரி தடவிடணுங்க. நல்லா முக்கி எடுக்கிற அளவுக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பார்த்தீங்களா? மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம சப்பாத்தி கட்டையில் தட்டிடலாங்க. சப்பாத்தி கட்டையில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஆறிடும். இதை வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப வேகக்கூடாது. ரொம்ப வெந்துச்சுன்னா உடஞ்சிரும் பாருங்கள் நம்ம முக்கும்போது. அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சாச்சுங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி தட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஆறிடும். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஒன்று நாட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று எடுத்து நம்ம எல்லாம் டிப் பண்ணிடணுங்க. இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவுக்கு உப்பு காணுமான்னு பார்க்கல, கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணுன்னா அப்படியே ப்ரெட் க்ரம்ஸில் போட்டுடணுங்க. ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுங்க. நல்ல டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துடணுங்க. இந்த மாதிரி மசாலாவில் பிரட்டிட்டு நம்ம அப்படி போட்டுடணுங்க.
இந்த மாதிரி மசாலா பரட்டினேன்னா நமக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது மசாலா வந்து உங்களுக்கு நல்ல உள்ளுக ஸ்டிப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா காரம் சாரமாட்டு சொல்லு புல்லுன்னு ஒரு கிளாஸ் டீயோட சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் முக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் சூப்பராக பண்ணி எடுத்தாச்சுங்க. நல்ல ப்ரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்தாச்சு. மசாலா முக்கி இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணுங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட்டாக விட்டு நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெயும் ஹீட்டாக போது நம்ம போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு சல்லடையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சுங்க. போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்கலாம். ஹீட் ஆயிடுச்சுங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் செய்தீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும், இல்லையேன்னு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. உண்மைதாங்க. எங்கள் வீட்டில் என் ஃப்ரெண்டு ஒருத்தி மேலே இருந்தாங்க. அவங்களும் காலி பண்ணி போயிட்டாங்க. இப்போ நாங்களும் காலி பண்ணி போகிறோம். பண்ணிட்டு இதை கொண்டு ஓடுவேன் அவங்க வீட்டுக்கு. ஏதோ அப்படி சாப்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டு மாசமாக வேற இருக்கா. கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் யாருக்காவது எடுத்து கொடுத்துருவேன். அவ்வளோத்தையும் நம்ம சாப்பிட மாட்டோம். யாருக்காவது அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸுகள் இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு செஞ்சதில் ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் யாருக்குனாலும் கொடுத்துருவேன். என் பேரம்பேத்திகள் வருவாங்க, அதுகளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு பாக்கி என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுத்துருவாங்க. நீங்களும் வீடு கிடச்சிச்சின்னா வாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் வாங்க, டெய்லி ஒன்று ஒன்றா பண்ணி தரேன், சாப்பிடுங்க. கடையில் போட்டாச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகுதுக்குள்ளே நம்ம திருப்பிடணுங்க. வாவ், பார்க்கையிலே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் வேகட்டும். வெந்த உடனே மேலே எழுப்பி வந்துடும், நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. என்றைக்குனாலுமே பக்கம் பக்கம் இருக்கவங்க தான் நமக்கு வந்து ஆதரவுங்க. நம்ம சொந்த பந்தங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு இடத்துல வந்து இருக்கோம் அப்படிங்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க தான் நமக்கு ஆதரவு. எங்கள் ஃப்ளாட்டில் வந்து எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். நாங்களும் இன்னும் கொஞ்சம் நல்லா காலி பண்ணி போயிடுவோம் வேறு வீடு பார்த்து. அங்கே போய் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிட வேண்டியதான். போகிற இடத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிட வேண்டியதுதான். புது புது ஃப்ரெண்டாக ஆயிரும் நமக்கு. போகும்போது என்னத்தங்க கொண்டு போக போகிறோம்? இன்றைக்கி இருக்கோம், நாளைக்கு இருக்கோமா என்னமோ தெரியாது. தூங்கி முழிச்சாதான் உறுதி. அந்த மாதிரி இருக்குது உலகம். அப்படிங்கும்போது எல்லாம் இருக்க நாள் வரைக்கும் எல்லாத்துட்டையும் அன்பாக இருந்துட்டு சந்தோஷமாக போய் சேரணும். நீ பெருசு நான் பெருசுன்னு போட்டி போடவே கூடாது. வாழ்க்கையில் வந்து இருக்க நாள் சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக போகணுங்க. எதை சம்பாத்தியம் பண்ணுதமோ பண்ணலையா, அன்பு சம்பாத்தியம் பண்ணணுங்க. அன்பாக இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும். அன்பாக இல்லைனாக்கா எதையுமே சாதிக்க முடியாதுங்க. ஃப்ரெஞ்சு ஃப்ரை வந்து நம்ம பண்ணும்போது நம்ம வேக வச்சு அதை உணர வச்சு அப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி அடுத்தால அதை எடுத்து ரெண்டாவது ஃப்ரை பண்ணி தான் நம்ம எடுப்போம். இது வந்து அப்படி இல்லைங்க. நம்ம உடனே போட்டு உடனே எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பண்ணுறது பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மசாலா நிறைய போட்டுக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக கிடைக்குங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போ வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருங்க. சட்டுன்னு வெந்துருங்க. நம்ம எண்ணெயில் போடும்போது வேக வைக்காமல் போட்டாச்சுன்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நரிச்சிட்டு இருக்கும் வேகாமல். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு நம்ம போட்டு எடுத்தோம்னா நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்குங்க. அதை விட அது டேஸ்ட்டாக இருக்கும்.
ரெஸ்டாரண்ட் என்னங்க ரெஸ்டாரண்ட்? நம்ம வீட்டில் பண்ணுறது தான் ரெஸ்டாரண்ட்டு. நம்மளோடய அங்கே நல்லா பண்ணிட போகிறாங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. சூப்பராட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட்டு போனால் தான் சாப்பிட முடியுமா என்ன? நம்ம வீட்டிலே எளிமையாட்டு ஈஸியாட்டு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சுங்க. எங்கள் வீட்டுக்கு மேலே வீடு விலைக்கு வாங்கியிருக்கவங்க விட்டூர் பண்ணுதாங்க. அது மிஷின் சத்தம் ஓவராக கேட்கு. வீடியோவே எடுக்க முடிய மாட்டேங்குங்க. பார்த்து பார்த்து தான் எடுக்க வேண்டியிருக்கு சத்தம் இல்லாத டயத்தில். அப்படியே எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதையும் பண்ணி எடுத்துக்கலாம். அருமையான சுவையில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடிங்க. சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியாச்சு. நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நம்ம டீ கூட வச்சு சாப்பிடலாம், சாஸ் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் வச்சுருக்காங்க. அப்படியே எடுத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை அப்படி முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக கிடச்சிருக்குங்க. மிச்சி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வந்திருக்கு பாருங்கள். மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாட்டு சூப்பராக வந்திருக்குங்க. சரிங்களா? நல்லா இப்படி உடஞ்சி போகுது பாருங்கள். அருமையான சுவையில் கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்கலாங்க டீயோட வச்சு. இஞ்சி டீ கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. வாங்க மக்களே எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. டீயோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க. சாஸில் முக்கி சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நல்லா சளி பிடிச்சிருக்கு. நான் சாஸில் முக்கி சாப்பிடுதாங்க. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் கூட அந்த அளவுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரிலங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. கடையில் வாங்கின ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து நல்லா சப்புன்னு இருக்கும். இது நல்லா காரசாரமாட்டு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு டீ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி சாஸில் முக்கி சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.